Hello everyone, welcome back to my Starlight Tarot. So, நம்ம இன்னைக்கு a person current feeling towards you and yes or no கார்டுமே பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் பாசிபிளாக இல்லையான்னு எஸ் ஆர் நோ அதுவுமே பார்க்கலாம் அப்கமிங் டேஸ்க்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். Guys, do subscribe my channel. If you like my channel, do subscribe my channel. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். யா பர்சன் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, 2 cards, 7 of swords and Queen of Pentacles. 7 of swords வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, இந்த Queen of Pentacles and 7 of swords பார்க்குறப்போ ஒரு ஆப்போசிட் எனர்ஜி அப்படி தான் பார்க்க முடியுது. ஸோ கரண்ட் ஃபீலிங்ஸில் எப்படி இருக்குன்னா, ஸோ நீங்கள் அந்த பர்சனை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் எனர்ஜி. ஸோ நீங்கள் ஒன்று அவங்கக்கிட்ட கேட்குறீங்கன்னா அவங்க ஆப்போசிட்டாக ஆன்சர் பண்ணுறது, ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒன்று நினைக்க உங்களுக்கு ஒன்று நடக்க, அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் எனர்ஜியாகவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு போயிட்டுருக்கலாம், அது பார்க்க முடியுது. பட் எஸ், ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாலுமே அவங்க ஒரு ஆப்போசிட்டாக ஆன்சர் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது. எஸ், உங்கள் எனர்ஜி வேறு மாதிரி இருக்குது, அவங்க எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது, உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. லெட்ஸ் see. Burning evidence. Burning evidence பார்க்குறப்போ எஸ், I need one card. ஓகே, லவ் ஸ்டோரி. ஸோ இந்த பர்சன் வந்து பாஸ்ட்டில் கூட உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஹைட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் கேட்டாலுமே அவங்க ஹைட் பண்ணியே பேசியிருப்பாங்க, சமாளிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட இவங்க பேசியிருக்கலாம். மேபி நீங்கள் ஏதோ ஒரு டவுட்ஃபுல்லாக இந்த பர்சன் மேலே ஒரு கொஷின் கேட்குறீங்கனாலுமே அதுக்கு இந்த பர்சன் வந்து ஒரு ஆன்சர் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிறது, வேறு ஒரு ஆன்சர் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ கரண்ட் ஃபீலிங்ஸில் வந்து பார்க்குறப்போ இன்னுமே இந்த பர்சனோட எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகலை, இன்னுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இங்கே வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்களா? எஸ், ஃப்யூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்க்குறப்போ அந்த சேஞ்சஸ் வந்து இன்னுமே தெரியல இந்த பர்சன் கிட்ட இருந்து. பட் அவருக்கு வந்து லவ் இருக்குமா, என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ், அவருக்கு பாஸ்ட்டை பற்றி சில மெமரிஸ், சில ஒரு குட் மெமரிஸ் அது எல்லாமே வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ லவ் ஸ்டோரி கார்ட் பார்க்குறப்போ எல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுது. எஸ், ஸோ பர்னிங் எவிடன்ஸ் பார்க்குறப்போ சில விஷயங்கள் வந்து ஒரு ரிவீல் ஆகிருக்கும் இந்த பர்சனை பற்றி, ஒரு ட்ரூத்தே வந்து ரிவீல் ஆனாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அது கேட்டிருந்தாலுமே அவங்க வந்து அது நான் அப்படி கிடையாது, நோ அந்த மாதிரி ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆன்சர் வந்து இந்த பர்சன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும், பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்திருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக கூட இந்த பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த பர்சனோட அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு நாள் நல்லா பேசியிருப்பாங்க, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காணாமல் போயிருப்பாங்க, பேசியிருக்க மாட்டாங்க, ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு அந்த அவாய்ட் எனர்ஜி வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் see. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆனதுக்கு வந்து இந்த பர்சனோட மதராக கூட இருக்கலாம். ஓகே, அந்த மதர் எனர்ஜி வந்து எனக்கு ஹெவியாக இருக்குது. மேபி அவங்க மதர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இஷ்யூஸ், உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆர் அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் இருந்திருக்கலாம். 2 பேருக்குமே ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு எனிமீஸ் அந்த மாதிரி ஒரு இருக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ 2 பேருக்குமே பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி வந்து அவங்களோட சன் ஒரு டாட்டர், ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ எமோஷ்னல் பிளாக்மெயில் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறதா நீ கேட்கணும்,
அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் கூட பண்ணி வச்சு உங்ககிட்ட பேசாமல் ஸ்டாப் பண்ணி கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து ஸ்டில் வந்து ஒரு ஸ்டக்கிங் எனர்ஜியில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த கேட்டகரிஸ், இந்த மதர் கேட்டகரிஸ் பார்க்குறப்போ அந்த பர்சன் வந்து ஒரு ஸ்டக்கிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களால அந்த எமோஷ்னல், ஸோ அவங்க மதர் எமோஷ்னல் இருந்து அவங்களால வெளியே வர முடியல. பட் அந்த பர்சன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பேசணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. பட் வந்து அவங்க மதர் ஆர் பேரண்ட்ஸ், ஸோ அதனால வந்து இந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகுறாங்க. சி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வேவே தெரியல, ஒரு பாதை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க மதர், அவங்க பேரண்ட்ஸ், ஸோ அது மட்டுமே இந்த பர்சனுக்கு வந்து தெரியுது. ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன்ஸ் எடுத்து உங்ககிட்ட பேசணும், உங்களுக்காக பேசணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி, ஒரு தாட் இந்த பர்சன் கிட்ட இல்லை. ஸோ இந்த பர்சன் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க அந்த எனர்ஜியில். லெட்ஸ் see. ஓகே, destroyed. ஸோ பார்க்குறப்போ இந்த பர்சன் வந்து ஃபுல்லாக வந்து உங்களை ப்ரோக்கன் பண்ணியிருப்பாங்க. மேபி செல்ஃபிஷாக கூட இருக்கலாம். அவங்களுக்காக வந்து யோசிக்கிறாங்க, இப்போது அவங்க ஹாப்பினஸ்க்காக யோசிக்கிறாங்க. ஸோ உங்களை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க. அந்த கரண்ட் எனர்ஜி பார்க்க முடியுது. ஸோ உங்களை பற்றி அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, கரண்ட் ஃபீலிங்ஸ். பட் நியர்பை ஃப்யூச்சரில் இந்த பர்சன் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, பட் எஸ் கம்ப்ளீட்டாக இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப டீப்பாக வந்து ப்ரோக்கன் பண்ணியிருக்கலாம். ஸோ அது பார்க்க முடியுது. எஸ், ஸோ நீங்கள் டெய்லி வந்து இந்த பர்சனுக்காக வந்து ஒரு ப்ரேயர்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. அதுவும் நைட் டைம் ப்ரேயர்ஸ் இருக்குல்ல, ஸோ என்னால் அது பார்க்க முடியுது. ஸோ டெய்லி நைட் அவங்களுக்கு ப்ரே பண்ணுறது, ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் நீங்கள் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களால் அது முடியல, கொஞ்சமாக அந்த நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு வருது. ஸோ அது பார்க்க முடியுது. எஸ், பட் இந்த பர்சன் வந்து ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுமே பார்க்க முடியுது. எஸ், அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் உங்ககிட்ட அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் see. கீப்பிங் அ ப்ராமிஸ். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் வந்து பண்ணியிருக்கலாம். ஃப்யூச்சருக்காக பண்ணியிருக்கலாம், ஆர் பாஸ்ட்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பர்சன் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி கூட உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம். ஸோ அது பார்க்க முடியுது. எஸ், அந்த ப்ராமிசஸ்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ அவங்களுக்கு அவங்க பண்ண எல்லா ப்ராமிஸுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே பார்க்குறப்போ இந்த பர்சன் ஒரு 60% ஆர் 60 ஆர் 70% வந்து ஸோ உங்களுக்கு வந்து உண்மையாக தான் இருந்திருக்காங்க இந்த பர்சன். ஓகேவா, சில டிஸ்டர்பன்ஸ், சில ஃபேமிலி இஷ்யூஸ், சில பர்சனல் இஷ்யூஸ், ஸோ உங்களுக்குள்ளே சில கிளாஷ், ஈகோ, அதனால வந்து இந்த ரிலேஷன்ஷிப் லிட்டில் பிட் வந்து அந்த ஒரு நோ கான்டாக்ட்க்கு போன மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்காக கூட இருக்கலாம். ஓகே, சி எம்பரஸ். ஸோ எம்பரஸ் பார்க்குறப்போ சம்திங் இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் பாஸ்ட்டில். ஸோ நீங்கள் வந்து அவருக்கு ஒரு மதர் கைண்ட் ஆஃப் பர்சன், அந்த மாதிரி கூட இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் அவரோட நெக்ஸ்ட் மாம் அந்த மாதிரி கூட இந்த பர்சன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவுமே அந்த பர்சனுக்கு அந்த தாட் இருக்குது. ஸோ இப்போவுமே உங்களை நினச்சாலே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. பட் சில விஷயங்கள் மேபி உங்களோட அந்த லவ் டார்ச்சர் ஆர் உங்களோட ஆங்கர், சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து இந்த பர்சனுக்கு வந்து பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. மேபி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பர்சன். ஓகே, லெட்ஸ் see.
ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட நிறைய வந்து பொய் வந்து சொல்லியிருக்கலாம், உண்மையை மறைச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியுது. பட் இங்கே பார்க்குறப்போ இந்த பர்சன் வந்து சில டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்காகவுமே இருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த 60 to 70% தவிர்த்து சில டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு ஃபேக்காகவுமே இருந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டிஸ் இஷ்யூஸ்னால ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸோ அது பார்க்க முடியுது. Ten of Cups. ஸோ இங்கே பார்க்குறப்போ இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி மேரிட் கூட ஆயிருக்கலாம், ஆர் இவங்க உங்களோட எக்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, அண்ட் அகெயின் கூட உங்ககிட்ட வந்து ஆஃப்டர் மேரேஜ் கூட உங்ககிட்ட வந்து ஒரு அஃபேர் ஆர் சம்திங் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கலாம் இந்த பர்சன். சம்திங் அந்த லவ் கைண்டட் ஆஃப் திங்ஸ் வந்து இந்த பர்சன் வந்து ஸ்டில் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கலாம். பட் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கூட வந்து ஷோ பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களை தவிர வேறு யாருமே இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த மாதிரி கூட ஷோ பண்ணியிருக்கலாம். பட் இங்கே பார்க்குறப்போ அந்த விஷயமே வந்து கொஞ்சம் வந்து ஃபேக்காக தான் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவங்க கிட்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸோ நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சில ஹோப்ஸ் வந்து இந்த பர்சன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இது சொல்கிறது வந்து நீங்கள் அன்மேரிட், இந்த பர்சன் மேரிட், அந்த மாதிரி டைப்புக்கு நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு சிலர் வந்து ஸ்டில் உங்கள் எக்ஸ் கூடயே வந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட எக்ஸ் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு தேர்ட் வீல் மாதிரி அவங்கக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸாக, ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி கூட பார்க்க முடியுது. Let's see. Okay, the Queen of Wands. Yes. So you still waiting. இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் see justice, சம்திங் ஏதாவது ஒரு இல்லீகல் இஷ்யூஸ், ஒரு டிவோர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் போகுதுன்னா உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? கரண்ட் ஃபீலிங்ஸில் வந்து ஸோ திஸ் இஸ் ஒன்லி. ஸோ நம்ம வந்து எஸ் ஆர் நோ வந்து பார்க்கலாம். ஓகே guys, let's see கம்யூனிகேஷனுக்கு பாசிபிளாக இல்லையா அப்கமிங் டேஸ், எஸ் ஆர் நோ பார்க்கலாம். ஸோ pile 1 and pile 2 வைக்கிறேன். ஸோ டீப்பாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே இங்கே ஒன்று திரும்பிடுச்சு. pile 1. ஓகே, pile 2 and extra cards நான் வைக்கலான்னு இருக்கேன். லெட்ஸ் see, நீங்கள் pile 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் அப்கமிங் டேஸில் கம்யூனிகேட் பண்ணுவாங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ பார்க்கலாமா? ஓகே, ஓகே. ஸோ இங்கே பார்க்குறப்போ மேபி அந்த மாதிரி வந்திருக்கு, மேபி. ஓகே, மேபி. அண்ட் நீங்கள் pile 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் pile 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து பேசுகிறதுக்கு வந்து சில சான்சஸ் வந்து இருக்கும். ரொம்ப பெரிய சான்ஸ்லாம் இல்லை, ரொம்ப பெரிய கம்யூனிகேஷன்லாம் இல்லை. ஸோ ஒரு சின்ன கம்யூனிகேஷன் ஆச்சு இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு வரலாம். ஓகே guys, this is my reading. உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் யூ கேன் டெக்ஸ்ட் மீ அண்ட் ஜாயின் வித் மீ a manifest class if you want. Okay guys, take care, bye bye.